வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்று நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் நம்ம மரபு நெல் ரகங்களில் ஒன்றான கைவரச்சம்பா என்பது பற்றி பார்ப்போம். இது கைவரச்சம்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 150 நாளில் விளையக்கூடிய ஒரு மரபு நெல் ரகங்களில் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வளர் இயல்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதனுடைய தண்டு பகுதிகள் வந்து ஆந்தோசைனின் பிக்மெண்ட்டோடு இருக்கும். இந்த இலை உரைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், தண்டுகளை பார்த்தாலும் தெரியும். பச்சை நிறமாக இல்லாமல் ஒரு ஊதா நிறமாக இருக்கும். அந்த ஊதான்றது வந்து லைனிங்காக இருக்கும். அதை பாருங்கள், கோடு கோடாக லைனிங்காக இருக்கும். அந்த கணுக்கள் கூட அப்படி தான் இருக்கும். அதில் இந்த ரகத்தில் என்னென்னா நல்ல அதனுடைய முதல் கணு வரைக்குமே அது வந்து நீண்டு இருக்கும். அந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் வந்து அதனுடைய இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கணுவுலேயும் இருக்கும். கணுக்கு மேலே கீழெல்லாம் நல்ல ஆந்தோசைனின் பிக்மெண்ட்டோடு இருக்கும். இது வந்து கைவரச்சம்பா. இது வந்து பார்த்திங்கனாக்கா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு அரிசியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 55 அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நீரிழிவு நோயை வந்து முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ரகம். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கோடுகள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஆந்தோசைனின் லைனிங். இப்போ கருப்பு கோணியில் பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்கும், லைனிங்காக இல்லாமல் முழுசாக இருக்கும். அதோடு இல்லாமல் இதில் சாம்பல் சத்தும் நல்லா இருக்கிறதுனால இது வந்து மலச்சிக்கலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு அரிசியாக இருக்கும். அதோடு இல்லாமல் இதில் வந்து நிறைய நார் சத்தும் தாது சத்துக்களும் இருக்கிறதுனால உடலை வந்து பலமடைய செய்யும். உடல் இளைப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு உணவாக இருக்கும். இந்த நெல் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரௌன் ஃபெரோஸ் அப்படிங்கிற ஒரு நிறம். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு கருப்பு ப்ரௌன் ஃபெரோஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிறத்தை கொண்ட ஒரு நெல் ரகம். நன்றாக ஒரு 150 நாளில் விளையக்கூடிய ஒரு ரகம். இது பல சிறப்புகளை கொண்டது. இதனுடைய பெயர் காரணம், இந்த பெயர் காரணம் வந்து இந்த அளவுக்கு யாரும் வெளியிட்டதில்லை. இந்த ரகத்தை பொறுத்தளவில் இந்த ரகத்தினுடைய ஒரு பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து விளையிறப்ப மற்ற ரகங்கள் போல் சாதாரணமாக விளையாமல் இது வந்து இப்படி கதிர்கள் வந்து பிரிஞ்சு நிற்கும். கதிர்கள் வந்து ஒன்று கூடி இல்லாமல் மற்ற ரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று கூடி அப்படியே ஒரே ஒரு கதிராக தெரியும். ஆனால் இந்த எந்த கதிரை பார்த்தாலுமே கொஞ்சம் பிரிஞ்சு தான் நிற்கும். இங்கே பாருங்கள், பிரிஞ்சு நிற்கும். அதனால தான் இதுக்கு வந்து எப்படி பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா. அதில் வந்து இது கை விரல் சம்பா. நம்ம 2 கைகளிலையும் 10 விரல்கள் இருக்கும். அதுபோல் இந்த நெல்லுக்கும் ஒரு 10 அந்த இங்கே பார்த்தீங்களா, 1 2 3 4 5, இதோட வந்து 5, இந்த கணுவோட 5 இருக்குங்க. கீழே 2 மேலே. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், 1 2 3 மேலே 2 இருக்குவா, மொத்தம் 10. இது போல் 10 இதுவாக பிரிஞ்சு நிற்கும். ஒரு கதிரில் எந்த கதிரை நீங்கள் எடுத்து எண்ணினீங்கனாலும் 10 இருக்கும். இதை நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே காட்டுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் 10 இருக்கும். இது பெரும்பாலும் ஒரு 100 கதிரை எடுத்து எண்ணினீங்கன்னா 90 கதிர்களுக்கு அது போல் தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து கை விரல் சம்பா. நம்ம கையில் எப்படி 10 விரல்கள் இருக்கோ அது போல் இதுக்கு 10 இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த நெல்லில் வந்து இந்த வாலும் இருக்குது, சிறு சிறு வாள்கள். எல்லா நெல்லுக்கும் இருக்காது. மேல் பகுதியில் உள்ள நெல்களுக்கு வால் கிடையாது. கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லுக்கு இங்கே பாருங்கள் வால் இருக்குது. இதை வந்து ஆங்கிலத்தில் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. நுனியில் இருக்கக்கூடிய கதிர்களுடைய நுனியில் இருக்கக்கூடிய நெல்களில் மட்டும் அந்த ஆன் இருக்குது. அதுவும் எல்லா கதிர்கள்லையும் அப்படி இருக்கிறதில்ல. ஒரு சில கதிர்களில் இருக்கும், ஒரு சில கதிர்களில் இல்லாமலும் இருக்கும். சில நெல்களில் வந்து ரொம்ப குறுகிய, அதாவது மிக சிறிய வால், சின்ன ஊசி போல் ஒரு தற்காப்புக்காக அது வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மரபு நெல் ரகங்களுடைய மிக சிறந்த ஒரு தனித்தன்மைகளாக பார்க்கலாம். நல்ல ஒரு சிவப்பரிசி
மிக சிறப்பாக விளையக்கூடிய ஒரு ரகம். ரொம்ப நிறைய மருத்துவ குணங்களை உடையது. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது எப்படி சிறப்பாக இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, பேசிக்கான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.